ஒரு 2 லட்ச ரூபா முன்பு இருந்தால் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு பக்கம் தென்னை மரம், ஒரு பக்கம் ரெசிடென்சியல் ஏரியா. அதுக்கு நடுவில் தான் இந்த நெக்ஸ்ட் சிட்டி அனுப்பிச்சிருக்கோம். 2.5 சென்ட்ல டபுள் பெட்ரூம் 38 லட்ச ரூபா, சிங்கிள் பெட்ரூம் வீடு 23 லட்ச ரூபா. பிசினஸ் பண்ணுவாங்க, ஐடி இருக்காது, ஐடி வச்சிருப்பாங்க. ஸோ யாராக இருந்தாலும் நம்ம லோன் வாங்கிக்கலாம். ஸோ என்னுடைய சேனல் மூலம் பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர் பிரைஸ் இருக்கு. மறக்காம நம்ம சேனல் பார்த்ததை இன்ஃபார்ம் பண்ணுங்க. எல்லா ஏரியாவிலும் விசாரிச்சுட்டு வாங்க. இவ்வளவு வசதிகளோட இருக்கா, இவ்வளவு அம்யூனிட்டிஸ் இருக்கா, இந்த பட்ஜெட்ல இருக்கா, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஓகேனா நெக்ஸ்ட் சிட்டில புக் பண்ணி ஒரு வீடு கட்டு. ஹலோ வெல்கம் ட்ராவல் சேனல். ஸோ வீடியோ நடந்திருப்பீங்க. அதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒன்று சூப்பரான ஒரு புதுசாக லான்ச் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன். பொதுவாகவே ஒரு இடம் வாங்கி வீடு கொண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஆசை கனவாக இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நின்றுருக்காரு பாருங்க சரவணா சார். ஸோ சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ்லையும் இவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன விஷயம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டி அப்படிங்கிற ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு பேப்பரை பண்ணாரு எழுதி வச்சுக்கோ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க. இந்த ப்ரைஸுக்கு, இந்த ஃபெசிலிட்டியோட, இந்த அம்யூனிட்டியோட இங்கே பக்கத்தில் சைட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வாங்க. அதுதான் முக்கியமான விஷயம் கூட. ஏன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இந்த சைட் நான் நின்று இருக்க பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு அப்படியே ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு தென்னந்தோப்புங்க. இந்த பக்கம் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நிறைய குடியிருப்பு. அதுவும் சும்மா இப்போ கட்டின குடியிருப்பு இல்லை, காலங்காலமாக அதாவது ஒரு சிட்டிக்கு நடுவில், அதாவது குடியிருப்புக்கு மத்தியில் இருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் அது. இதுக்கப்புறம் இதில் என்னென்ன ப்ரைஸ் இருக்குது, என்னென்ன விலை கொடுக்குறாங்க, அது குறைஞ்ச முன்பணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடமா இருக்கிற வீடாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் இதை விட ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சார், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ போகலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சூப்பராக இருக்கு, சூப்பராக சார் இருக்கு. அதாவது பேரே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த எந்த இடத்துல எக்ஸாக்ட்டா சார்? ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்ல வீரபாண்டி பிரிவு, அதாவது பெரிய நாயக்கம்பாளையத்துக்கு அடுத்து வீரபாண்டி பிரிவில் ஊருக்குள்ளேயே இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் தென்னை மரம், ஒரு பக்கம் ரெசிடென்சியல் ஏரியா. அதுக்கு நடுவில் தான் இந்த நெக்ஸ்ட் சிட்டி அனுப்பிச்சிருக்கோம். சுற்றி எங்கே பார்த்தாலும் வீடு இருக்கும், ஒரு சைடில் அப்படியே தென்னை மரம் இருக்கும். ஸோ இது ஒரு நெக்ஸ்ட் சிட்டினா அடுத்த நெக்ஸ்ட் இதுதான் சிட்டியாக கொண்டு வரோம். அதனால தான் நெக்ஸ்ட் சிட்டி. ஸோ வீரபாண்டிங்கிறது இன்னைக்கு கோயம்புத்தூருடைய அடுத்த கார்பரேஷனாக லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பெரிய நாயக்கம்பாளையத்துக்கு அடுத்து. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோடுன்னு எடுத்துட்டீங்கன்னா நிறைய மேம்பாலம் கட்டிட்டாங்க. நீங்கள் சிட்டி ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ஸ்கூலுன்னு எடுத்தீங்கன்னா மேஜரா மேட்டுப்பாளையம் ரோட்ல ஒரு மினிமம் சொல்லணும்னா இமாக்குலேட்டு, விவேகலம், சென்ட் ஜான்ஸ், ஜிஎஸ்ஆர், அப்புறம் வித்யா விகாசினி, ஒரு 15 ஸ்கூல் இருக்கு. ஸோ நீங்க மேஜரா எந்த குழந்தைய எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணலாம். எல்லா ஸ்கூல் வேணுமே நம்ம சைட்டை தாண்டி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ரெண்டாவது வந்து சைட்ல அம்யூனிட்டிஸ் எடுத்துட்டீங்கன்னா 30-33 அடி தார் ரோடு கொடுத்துருக்கோம். ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ், ட்ரைனேஜ்னா மழை தண்ணி போறது மட்டும் இல்ல, வீட்டினுடைய வேஸ்ட் வாட்டர் போறதும் கனெக்ட் பண்ணிட்டோம். முன்னாடி என்ட்ரன்ஸ்ல ஒரு லக்ஸரியான ஆர்ச் கொடுத்துருக்கோம். குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க் கொடுத்துருக்கோம். பெரியவங்க விளையாடுறதுக்கு தனியா ஒரு ஷெட்டில் கோர்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃபுல்லி காம்பவுண்ட் போட்டு 2 பக்கமே கேட் போட்டோம். கேட் போட்டு 2 செக்யூரிட்டி இருப்பாங்க. 24 சிசிடிவி கேமரா அப்படி எல்லாமே இருக்கும். 2 செக்யூரிட்டி இருக்காங்களா? 2 கேட்லுமே வச்சிருவோம். ஒரு கேட் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரு கேட்ல மட்டும் இப்போதைக்கு வந்து 2 செக்யூரிட்டி போட்டுருவோம். ஃபியூச்சர்ல ஒரு கேட் க்ளோஸ்டா இருக்கும். ஒரு கேட்ல மட்டும் தான் செக்யூரிட்டி இருப்பாங்க. அப்புறம் சிசிடிவி கேமரா, யார் வர்றா யார் வெளியில போறா. ஸோ அதனால அந்த மாதிரி ஃபியூச்சர் அம்யூனிட்டிஸ் எல்லாமே ப்ராப்பரா பண்ணி டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய பேர் கேட்பாங்க செக்யூரிட்டி இப்போ இருப்பாங்க சார், ஃபியூச்சர்ல இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே நான் ப்ராப்பரா சொல்லிடுறேன். செக்யூரிட்டிங்கிறவங்க நம்ம சைட்டை டெவலப் பண்ற வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணி கொடுக்குறோம். ஃபியூச்சர்ல வீடுகள் வந்தோடனே அந்த கம்யூனிட்டி இருக்கவங்க வேணுமா வேணாமங்கிறத டிசைட் பண்ணிக்கிறது. வேணும்னா அவங்க வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து லைஃப் லாங் அந்த செக்யூரிட்டி வச்சு மெயின்டைன் பண்றதுல கஸ்டமருக்கு என்ன தேவையோ, ஒரு சைட்டுக்கு வீடு கட்டுறாங்கன்னா என்ன தேவை, கரண்ட் வேணும், ரோடு வேணும், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் வேணும். இது வந்து ஒரு மேஜரா இருக்குது. சுத்தி ரெசிடென்ஷியல் ஏரியாவா இருக்கு, அவ்வளவுதான். இதுதான் வந்து ஒரு மேஜர். ஸோ இது எல்லாம் ப்ராப்பரா டெவலப் பண்ணிருக்கோம். ஸோ இன்னொன்னு, நீங்க வெளியூர்ல இருந்து வர்றீங்க, கோயம்புத்தூர் காந்திபுரத்துல இறங்கி பஸ், நம்ம வீரபாண்டி போற பஸ்ல ஏறினீங்கன்னா பஸ் ஸ்டாப்ல இறங்கி சைட்டுக்கு நடந்து வந்துடலாம். சொன்ன மாதிரி ஆமா. ஏன்னா மெயினா பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் 200 நடந்து வந்தீங்கன்னா இன்னும் அதுக்குள்ள சைட்டுக்கு வந்தாச்சு இருக்கும். இப்போ நீங்க ஒரு மளிகை கடைக்கு போகணும், ஒரு பேங்க் போகணும், நம்ம ஒரு ஸ்கூல் குழந்தைய கொண்டு நடந்து போய் விட்டுட்டு வரணும், எல்லாமே ரொம்ப பக்கம். ஸோ இவ்வளவு அம்யூனிட்டிஸோட பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் முதல்ல பட்ஜெட்டை சொல்லுப்பா சொல்லுவாங்க. அதனால மெயினா லொகேஷன் சொல்லியாச்சு. ரெண்டாவது பட்ஜெட் வந்து சிங்கிள் பெட்ரூம் வீடு 23 லட்ச ரூபா. ஒரு 1.5 சென்ட்ல சிங்கிள் பெட்ரூம் வீடு. இல்ல அதுக்கு அடுத்து எனக்கு கொஞ்சம் இடம் கூட வேணும், வீடும் டபுள் பெட்ரூம் வேணும்னா 2.5 சென்ட்ல டபுள் பெட்ரூம் 38 லட்ச ரூபா. 38 லட்ச ரூபா. அதே மாதிரி ட்ரிபிள் பெட்ரூம் ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு கீழையும் மேலையும் கட்டலாம், 47 லட்ச ரூபா. 4 பெட்ரூம் வீடு, கீழே 2 பெட்ரூம் மேல 2 பெட்ரூம், 57 லட்ச ரூபா வரும். ஆமா. இதே மாதிரி சார் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னாரு, நீங்க கவனிச்சீங்களா இல்லைன்னு தெரியல. நீங்க இந்த பட்ஜெட்டை இங்க இருக்க ஏரியாவில எல்லாம் விசாரிச்சுட்டு வாங்க. நானும் அதே தான் சொல்றேன், சவாலாவும் சொல்றேன். நீங்க தாராளமா இங்க இருக்கிறதுல 4 கிலோமீட்டர் வரைக்குமே, நான் சொல்றது மினிமம் 4 கிலோமீட்டர் வரைக்கும் எல்லா ஏரியாவிலும் விசாரிச்சுட்டு வாங்க. இவ்வளவு வசதிகளோட இருக்கா, இவ்வளவு அம்யூனிட்டிஸ் இருக்கா, இந்த பட்ஜெட்ல இருக்கா, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஓகேனா நெக்ஸ்ட் சிட்டில புக் பண்ணி ஒரு வீடு கட்டிக்குங்க. இது வந்து கஸ்டமருக்கு நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களுடைய சாட்டிஸ்ஃபைடு கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கறத நான் எல்லா வீடியோட்டையும் சொல்லுவேன். நான் சாட்டிஸ்ஃபைடோட ஒரு வீடு பண்ணி கொடுக்குறோம். ரெண்டாவது இந்த சைட்ல அம்யூனிட்டிஸ், நாளைக்கு ரோடு போடுவோம், நாளைக்கு ட்ரைனேஜ் பண்ணுவோம், நாளைக்கு இபி எல்லாமே இருக்கு.
இருக்கு. வந்தீங்கன்னா நேர்ல பார்க்கலாம். ஸோ ஒரு கஸ்டமருக்கு தேவையான பட்ஜெட்டா இருக்கட்டும், ஒரு அம்யூனிட்டிஸா இருக்கட்டும், அக்சசிபிலிட்டி, ஸ்கூலு, பஸ், பேங்க் எல்லாமே ரொம்ப நியர்பைல இருக்கு. நீங்க விசிட் பண்ணீங்கன்னா கம்பல்சரி இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு இடமா வீடோ வாங்கி மாட்டீங்க. ஏன்னா வந்தீங்கன்னா கண்டிப்பா பரவாயில்ல பார்த்து புக் பண்ணிடலாம், இருந்தா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போற அளவுக்கு தான் வந்து பார்த்தா இருக்கு. ஏன்னா ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றேன் நினைக்காதீங்க, இது வந்து டெவலப்பிங் சைட் கிடையாது, டெவலப்டு சைட். டெவலப்டு ஆல்ரெடி இருக்கிற ஏரியாவில் தான் பண்ணிருக்கோம். அதாவது எனக்கு தெரிஞ்சு இப்பவே பாதி புக் ஆயிருக்கும். ஆமா, இன்னும் கொஞ்சம் அப்படியே ஆக்சுவலி இன்னைக்கு நேத்து தான் லான்ச் பண்ணிருக்கோம். இதுல நீங்க பிளாட்டாவும் வாங்கிக்கலாம், வீடா வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து மொத்தமா நோட்டெல்லாம் 4 ஏக்கர் 98 பிளாட் பண்ணிருக்கோம். 98 பிளாட் இருக்கு. உங்களுக்கு வசதிகள் எல்லாம் பண்ணியாச்சு. 1.5 சென்ட், 2.5 சென்ட், 2.25 சென்ட். ஸோ மினிமம் இப்படி தான் பிரிச்சிருக்கோம். ஏன்னா ஒரு கஸ்டமர் வரும்போது வீடு அவங்க பட்ஜெட்டுக்குள்ள இருக்கணும். ஒரு 38 லட்ச ரூபாய்ங்கிறது இன்னைக்கு எல்லாருனாலையும் வாங்கக்கூடிய ஒரு டபுள் பெட்ரூம் காம்பாக்ட் பட்ஜெட். சிங்கிள் பெட்ரூம்னா ஒரு 23 லட்ச ரூபா காம்பாக்ட் பட்ஜெட். ஏன்னா வந்து சென்ட் 9,50,000 கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பா நெகோஷியபிள் இருக்கு. நான் சைட்ல இருப்பேன், நீங்க வரும்போது இந்த சேனல் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க, கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், அம்யூனிட்டிஸ், பிரைஸ் மாதிரி கூட சொல்லியிருக்காரு. முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, அதாவது லோன் ப்ராசஸ் தான். அதுல ஸ்பெஷல் இவர் தான் சொல்லலாம். ஏன்னா குறைஞ்ச முன்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்த வாங்கணும் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு குறைஞ்ச லெவலில் முன்பணம் இருந்தால் போதும், அதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் சார். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் சிட்டியை பொறுத்த வரைக்கும் முன்பணங்கிறது ஒரு 2 to 3 lakhs. இன்னைக்கு நார்மலாக ஒரு வீடு வாடகைக்கு போறீங்க, 50 1 லட்ச ரூபா முன்பணம் கேட்குறாங்க அட்வான்ஸ். அப்புறம் அது போக ஒரு மாசம் ஒரு இஎம்ஐ கட்டுறீங்க. நான் என்ன சொல்றேன், குறைஞ்ச முன்பணங்கிறது ஒரு 2 to 3 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா மாசம் உங்களால ஒரு சிங்கிள் பெட்ரூம் கட்டுறீங்கன்னா ஒரு 18,000 ரூபாய் இஎம்ஐ வரும். 18,000 ரூபாய் இஎம்ஐ, 17,000 to 18,000 ரூபாய். டபுள் பெட்ரூமா இருந்தா ஆல்ரெடி நீங்க ஒரு 10,000 ரூபாய் 12,000 வாடகை கொடுத்துட்டு இருப்பீங்க ரெசிடென்சியல் ஏரியாவுக்குள்ள. இப்போ இங்க வரும்போது என்ன ஆகும்னா ஒரு 3 லட்ச ரூபா முன்பணம் கொடுத்தீங்கன்னா மாசம் வந்து ஒரு 30,000 to 32 ரூபா வரும். ஏன்னா கூட நான் என்ன சொல்றேன்னா, வாடகை பணத்துக்கே சொந்த வீடு வாங்கணும்னு சொல்ல முடியல. சிங்கிள் பெட்ரூம்னா ஓகே, டபுள் பெட்ரூம்னா வாடகை பணத்தோட இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு நீங்க இஎம்ஐ கட்டிக்கலாம். அவ்வளவுதான் விஷயம். ரெண்டாவது வந்து நம்ம வியூவர்ஸ் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, லோனை பார்த்து பயப்படாதீங்க. இன்னைக்கு ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா லோனை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. கம்பல்சரி அப்படி பயப்படாதீங்க. என்னன்னா, முன்பணம் நம்ம கிட்ட இவ்வளவுதான் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளவு லோன் கிடைக்கும் ஒரு சொத்து வாங்கிருங்க. என்ன காரணம்னா, கோயம்புத்தூர் வந்து இன்னைக்கு பயங்கர டெவலப்மெண்ட், நிறைய ஐடி கம்பெனி வந்துட்டு இருக்கு, நிறைய பிசினஸ் ஓரியண்டா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ரிங் ரோடு, மெட்ரோ ப்ராஜெக்ட் இது மாதிரிலாம் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இன்னைக்கு நீங்க கிளைமேட் இன்னைக்கு பாருங்க, ஊட்டியில மழை பெய்யும், இங்க வந்து ஊட்டி மாதிரி அப்படியே வியூ மாறி இருக்கும். ஸோ அதே மாதிரி ரெண்டாவது இந்த பழக்க வழக்கங்கள், தண்ணி வசதி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு ஊருக்கு ஒரு ஏரியாவுக்கு போனோம்னா 4-5 ரோடு கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ அதனால எந்த பெரிய பெரிய மழை பெஞ்சாலும் எது வேணாலும் கோயம்புத்தூர் பெருசா ஒன்றும் பாதிக்கிறது இல்லை. அதனால நீங்க கோயம்புத்தூர்ல ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா குறைஞ்ச முன்பணம் தான் இருக்குன்னா பயப்படாதீங்க, உடனே நீங்க ஒரு சொத்து வாங்கிங்க. அந்த லோனை கட்டுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. நீங்க எக்ஸாம்பிள் ஒரு 20 லட்சம் லோன் வாங்குறீங்கன்னா 16,000 ரூபாய் நம்ம இஎம்ஐ கட்டுறோம். அந்த 16,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறதோட நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வட்டி கூட தான் கட்டணும். அப்படி பண்ணக்கூடாது. வருஷத்துக்கு ஒரு 50,000 ஒரு 60,000 ஒரு 20,000 உங்களால முடிஞ்சதை லோனுடைய அசல்ல பார்ஷியலா பே பண்ணுவோம். அதுக்கு பேர் பார்ஷியல் பேமெண்ட். அதை நான் கஸ்டமருக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் அவங்க கட்டுறாங்களான்னு ஃபாலோவும் பண்ணுவேன். என்ன சார் நான் லோன் வாங்கிட்டு என்ன நீங்க ஃபாலோ பண்றீங்க? எதுக்குன்னா உங்களுடைய இதுல நாங்க வந்து கேர் எடுத்துக்கணும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா நம்ம வித்துட்டோட நம்ம வேலை முடிஞ்சதில்ல. வீடு பால் கச்சதா இருந்தாலும் லோன் வாங்கினா ப்ராப்பரா கட்டுறீங்களா, செக் பவுன்ஸ் விட்டுறாதீங்க அப்படின்னு. ஸோ வருஷத்துக்கு ஒரு 20,000 to 30,000 நீங்க ஒரு 20,000 40,000 கட்டிங்கன்னா உங்க லோன் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் முடிஞ்சிடும். நீங்க வட்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சமோ 4 லட்சமோ கட்டிருப்பீங்க. ஆனா உங்களுடைய சொத்துனுடைய வேல்யூ நீங்க என்ன அமௌண்ட் கட்டிருக்கீங்களோ அதோட 3 மடங்கு அதிகமாயிரும். எனக்கு இப்ப லைட்டா டவுட் வருது, பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு சொத்துங்கிற போது நம்மளோட மேஜரா வந்து இன்னைக்கு எல்லாரும் முன்பணம் தான் மெயின். லோன் ஃபுல் அமௌண்ட் வச்சுலாம் வாங்குறதுல முன்பணம் தான் வச்சிருக்கேன். அப்போ அவங்களுக்கு ஒரு பயம். இப்போ நான் ஒரு வழியில போறேன், இந்த வழியில போகாதப்பான்னு ஒருத்தர் சொல்றாரு, நான் போனாதான் அது நல்ல வழியா கெட்ட வழியா தெரியும். பயப்பட ஒரு சொத்தை வாங்கி க்ளோஸ் பண்ணி பாருங்க, அப்பதான் அதுல ரிஸ்க் இருக்கா இல்லையா நிறைய பேர் கண்டிப்பா எல்லாத்துக்கும் தேவை. ஏன்னா இது நிறைய பேர் கொடுக்கறது இல்லை, இதனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லோன் ப்ராசஸ்க்காக பயப்படுறீங்க. ஆனா இந்த ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா வேணும். நம்ம ஒரு 7-8 பேங்க்ல, பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல பண்றோம், எல்ஐசி ஹவுசிங் பிரான்ச்ல பண்றோம், ஹெச்டிஎஃப்சில பண்றோம், டாடா கேபிட்டல், ஐசிஐசி. ஸோ சைட் வந்து டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல். அது போக வீரபாண்டி பேரூராட்சியினுடைய அப்ரூவல். ஸோ வீரபாண்டிங்கிறது ஒரு பேரூராட்சி, அடுத்த கார்பரேஷன் அப்ரூவல் வந்துடும். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ப்ராப்பரான டிடிசிபி அப்ரூவல்ங்கிறது டிடிசிபி, ரெரா அண்ட் பேரூராட்சி அப்ரூவல். இந்த 3 அப்ரூவலும் கம்பல்சரி இருக்கணும். இந்த அப்ரூவல் எப்போ தருவாங்க? சைட்ல ரோடு ஒர்க் பண்ணிருக்காங்களா, ட்ரைனேஜ் விசிட் பண்ணிருக்காங்களா, இபி கனெக்ஷன் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ ஒரு சொத்து வாங்கணும்னா இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். ரெண்டாவது லோனுங்கிற போது கையில சம்பளம் வாங்குவாங்க, கேஷ் சேலரி வாங்குவாங்க, பிசினஸ் பண்ணுவாங்க, ஐடி இருக்காது, ஐடி வச்சிருப்பாங்க. ஸோ யாரா இருந்தாலும் நம்ம லோன் வாங்கிக்கலாம். லோனை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம், பயப்படாதீங்க. அந்த லோனை சீக்கிரம் கட்டுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. நேர்ல வாங்க, அதை நான் உங்களுக்கு கால்குலேஷனோட போட்டு தரேன். வீடியோல நிறைய டெப்தாவும் சொல்லுவாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா உள்ள என்டர் ஆகும்போது லோன் பத்தி மட்டுமே நிறைய வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து போஸ்டர்ஸ் எல்லாமே கண்டிப்பா சார் எல்லாருக்குமே இன்னைக்கு என்னன்னா சொத்து வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா குறைஞ்ச முன்பணம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், அந்த முன்பணத்தை வச்சுட்டு ஒரு இஎம்ஐ போட்டுருங்க. பயப்படாதீங்க. அந்த லோனை கட்டுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. நேர்ல வாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கலாம். இன்னொன்று இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கவங்க தான் இந்த லேண்ட் வாங்கிட்டு இல்லை, வெளியூர்ல இருந்து அந்த சென்னை, பெங்களூர்ல இருந்து கூட நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த இடம் எந்த அளவுக்கு சூட்டபிளா இருக்கும்? ஆக்சுவலி வந்து நீங்க கேட்கிற கொஸ்டின் வந்து ஒரு கஸ்டமர் நினைச்சு பார்ப்பாங்க. சென்னையில பாக்குறவங்க சரி நம்ம போய் இங்க வாங்கலாமா அப்படின்னு டக்குன்னு அந்த கொஸ்டின் நீங்க கேட்டீங்க.
கரெக்ட். ஸோ அப்போ ஒருத்தர் என்ன எதிர்பார்க்குங்கிறத நீங்க கேட்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்ம சொல்ற இடத்துல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சிட்டியை பொறுத்த வரைக்கும் சென்னையா இருக்கட்டும், பெங்களூர், திருச்சி, மதுரை, எந்த ஊர்ல இருந்தாலும் 3 விஷயங்களுக்காக நீங்க வாங்கலாம். ஒன்று, நான் வீடு கட்டி குடியிருக்கிறேன் அப்படின்னா பக்கத்துலேயே ஊட்டி இருக்கு, ஊட்டிக்கு போறா இருந்தாலும் போய்க்கலாம். இல்ல கோயம்புத்தூருக்கு போறேன், இந்த பக்கம் அவினாஷ் ரோடு போறேன், எல்லா பக்கமும் அக்சஸ்பிலிட்டி ஈஸி. சுத்தி வீடு இருக்கு, ஒரு ஸ்கூல்ல குழந்தைகளை படிக்க இருக்கு, ஒரு மளிகை கடைக்கு போறதுக்கு, ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போறதுக்கு, தண்ணி வசதி எல்லாமே இருக்கு. நல்ல செம்மண் பூமி. ஸோ வீடு கட்டி குடி வர்றதுக்கு சூப்பரான லொகேஷன், காம்பாக்டான பட்ஜெட், 38 லட்ச ரூபா இவ்வளவு வசதிகளோட இருக்குன்னா தாராளமா வாங்கிக்கலாம். ரெண்டாவது, இல்ல சார் நான் இப்ப குடி வர மாதிரி ஐடியா இல்ல, நான் ஒரு வாடகை கட்டி விட்டா எவ்வளவு வாடகை வரும், தாராளமா ஒரு 2.5 சென்ட்ல ஒரு 30 லட்ச ரூபா கட்டி விட்டீங்கன்னா ஒரு 10,000 ரூபா வாடகை வரும். தாராளமா வரும். 10,000 வரும். நீங்க ஒரு 10,000 கட்டி இஎம்ஐ வச்சுக்கோ, ஒரு அசெட்டை கிரியேட் பண்ணீங்க. இல்ல சார் இப்போதைக்கு நான் இடம் மட்டும் வாங்கி போடுறேன், 5-6 வருஷம் கழிச்சு நான் வந்து வீடு கட்டிக்கிறேன், சூப்பரான ஐடியா. ஸோ 3 காரணங்களுக்காக, ஒன்று வீடு கட்டி குடி வரலாம், இல்ல ரெண்டுக்கு விடலாம், இல்ல இடத்த மட்டும் வாங்கி போட்டுட்டு, இடம் வாங்கி போறீங்க 2.25 சென்ட், ஒரு 2.5 சென்ட் இடம் வாங்கி போறீங்கன்னா ஒரு 15,000 அந்த மாதிரி தான் இஎம்ஐ வரும். பெருசாலாம் வராது. கையில முன்பணம் ஒரு 3 to 4 லட்ச ரூபா கொடுத்துட்டு முன்பணம். ஸோ அசெட் கோயம்புத்தூர்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க, குறைஞ்ச முன்பணத்துல இருக்கிறவங்க வாங்கன்னு நினைக்கிறவங்க, நெக்ஸ்ட் சிட்டி வந்து ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட். இடம் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்ல வீடா கட்டி குடி வரலாம், இல்ல வீடு கட்டி வாடகைக்கு வரலாம். எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட். இந்த கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்கன்னா எல்லா வசதியுமே இங்கே பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். உள்ளேயே மளிகை கடை கட்டுற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். இந்த கமிட்மெண்ட்ல பக்கத்திலே கடை இருக்கு, நீங்க வாக்கபிள் போய் வாங்கிக்கலாம். ஃபியூச்சர்ல வீடு கட்டுறவங்க அவங்களுடைய பேஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரோன்ல காமிக்கும் போது சுத்தி தெரியும், ஃபுல்லா வீடுகள் இருக்கு. நீங்க லைவா நேர்ல வரும்போது இந்த சைட் எப்படி இருக்கும் அதை தான் நம்ம காட்டுறோம். அந்த இடத்துல வேற சைட்டை காட்டுறது, வேற வீடை காட்டுறது, ரோடு நாளைக்கு போட்டு தரோம், அதெல்லாம் கிடையாது. ஸோ என்னவா இருந்தாலும் இதை தவிர ஏதாவது ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தாலும் கீழே என் நம்பர் தான் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேளுங்க. அதுதான் விஷயம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் குரிஸ் இருந்தாலும் சரி, கண்டிப்பா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப கிளாரிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. கண்டிப்பா. இருந்தாலும் நிறைய பேருக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்கணும்னு இருப்பீங்க. இவரோட பர்சனல் நம்பர் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரோலையும் கொடுத்துருக்கேன், டைட்டில் கொடுத்துருக்கேன். மறக்காம கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மேடம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்க. அண்ணா சொன்ன மாதிரி வாங்க வேணாம், விசிட் பண்ணி பாருங்க. ஏன்னா அப்புறம் நீங்க ஒரு சொத்தை விசிட் பண்ணி பாக்குறதுக்கான விலைகள் நம்ம எதுவும் கொடுக்கறது இல்லை. இப்போ அவங்களுடைய டைம் மட்டும் தான் அது. ஒரு நல்ல சொத்து வாங்குறதுக்காக நீங்க டைம் செலவு பண்ணி தான் ஆகும். கண்டிப்பா. நான் போன்ல வந்து பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படிங்கறத தாண்டி சொத்து வாங்க வரை நானே கஸ்டமர் என்ன சொல்லுவேன், சார் இந்த சைட் பாத்தீங்களா, நியர்பைல 2 சைட் போய் பாட்டுவாங்க, இவ்வளவு வசதி இருக்கா, இந்த ரேட்ல இருக்கா. அப்போ அவங்க வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு ஒரு 2-3 சைட் பார்த்தாங்கன்னா சோ ஓகே இது ரெக்கமெண்டா இருக்கும். நம்ம சொத்து வாங்கும் போது கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஒருவேளை இதை விட ரேட் கம்மியா கூட இருக்கும், பர்ச்சேஸ் பண்ணிக்கணும், அவங்க பட்ஜெட்டுக்கு அது சூட்டபிளா இருக்கும். நான் ஏன்னா வேற சைட்டுக்கு ப்ரொமோட் பண்ணணும்னு ஒரு கஸ்டமர் சொத்து வாங்கும்போது தெளிவா பார்க்கணும். ஒண்ணு இடம், வீடும் சரி, கல்யாணம் சரி, அந்த நேரத்துல அமைஞ்சிரும், யாரும் தடுக்கவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் சிட்டில வாங்கணும் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் சிட்டில வாங்கிடுவாங்க, அதுல எந்த மாற்றம் கிடையாது. இந்த வீடியோ நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க, நிறைய அவேர்னஸாகவும் இருக்கும். கண்டிப்பா நிறைய அதே மாதிரி இந்த பட்ஜெட்ல மேட்டுப்பாளையம் ரோட்ல ஒரு சூப்பரான லொகேஷன்ல வீடு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சொத்தை பொறுத்த வரைக்கும் வேற ஏதாவது ரிலேட்டட் டவுட்ல கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்லயே இன்னும் கொஞ்சம் முன்னாடி வேணும், நரசிம்மலை, கவுண்டமலை எல்லாத்துலயும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னுடைய சேனல் மூலம் பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பா ஆஃபர் பிரைஸ் இருக்கு, மறக்காம நம்ம சேனல் பார்த்ததை இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டா அதே மாதிரி டிஃபரெண்டான வீடியோ சந்திக்கணும். அடுத்து திஸ் இஸ் பை ஃப்ரம் முருகன். தேங்க்யூ.